சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். புதுசாக வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் வந்துட்டு இந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் எல்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் போலீஸ்காரங்களுக்கு எல்லையற்ற அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அவங்க நினச்ச யாரை வேணாலும் கைது பண்ணலாம், எப்போ வேணாலும் கைது பண்ணலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? காக்னைசபிள் அஃபென்ஸ், நான் காக்னைசபிள் அஃபென்ஸ்னு ரெண்டு இருக்கு. காக்னைசபிள் அஃபென்ஸ்னா 7 வருஷத்துக்கு மேல குற்றங்கள் விதிக்கப்பட்ட எல்லாமே வந்து காக்னைசபிள் அஃபென்ஸ்ல வரும். எக்ஸாம்பிள் வந்து கொள்ளை, ஆட்கடத்தல், அதுக்கப்புறம் வந்து இப்போ ட்ரக் கடத்துறது, அது மாதிரி எல்லாமே வந்து காக்னைசபிள் அஃபென்ஸ் வரும். இந்த காக்னைசபிள் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் விசாரிக்கிறதுக்கு கோர்ட்ல இருந்து வாரண்ட் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எஃப்ஐஆர் போட்ட உடனே விசாரிக்கிறதுக்கு போலீஸ்க்கு வந்து பவர் உண்டு. அதே மாதிரி நான் காக்னைசபிள் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 வருஷத்துக்கு கம்மியா, அதாவது ஃபோர்ஜரி, சீட்டிங், அடிதடி சண்டை, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நான் காக்னைசபிள் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உங்களை அரெஸ்ட் பண்ணவே முடியும். முன்னாடி ஐபிசி செக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செக்ஷன்ஸ் வந்து தெளிவாக சொல்லலை. போலீஸ்க்கு என்ன பவர், எப்படி அரெஸ்ட் பண்ணணுங்கிறது தெளிவாக சொல்லலை. பட் ஆனால் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லலிதகுமாரி வாஸ் ஸ்டேட் ஆஃப் யூபிலையும் சரி, அர்னேஷ்குமார் ஸ்டேட் ஆஃப் பீகார்லையும் சரி, போலீஸ் எப்படி செயல்படணும், ஒருத்தர் விசாரிக்கணும்னா எப்படி விசாரிக்கணும், எப்படி அரெஸ்ட் பண்ணணுங்கிற விதிமுறைகள் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ போலீஸ்காரங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு வேணாலும் ஹேண்ட் கஃப் போடலாம், போலீஸ்காரங்க நினச்சி யாரை வேணாலும் ஆயுசு முழுக்க கூட ஜெயிலில் தள்ள முடியுன்ற மாதிரியும் செய்திகள் அடிபடுது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி காக்னைசபிள் அஃபென்ஸ்க்கும் சரி, நான் காக்னைசபிள் அஃபென்ஸ்க்கும் சரி, அண்ட் தேச விரோத குற்றங்கள் செஞ்சிருந்தா, இல்லை வந்து மேலே சொன்ன மாதிரி அஃபென்ஸ், அதாவது கொள்ளை அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிருந்தா, இல்லை ரிப்பீட்டடா முன்னாடி பண்ண தப்புகளை மறுபடி அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு ஹேண்ட் கஃப் போட்டு கைது செய்கிற உரிமை வந்து போலீஸ்க்கு உண்டு. இந்த புதிய சட்டத்தால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ்காரங்க வந்துட்டு நிறைய சட்டத்தை தப்பாக பயன்படுத்தி அவங்களோட அதிகாரத்தை மீறி யாரை வேணால் கைது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. குறை சொல்றது எப்பவுமே ஈஸி. இன் ஜென்ரல் வந்து நம்ம தான் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம வந்து என்ன நமக்கு உரிமை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே வந்து பெண்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெண் காவல் அதிகாரி முன்னாடி தான் அரெஸ்ட் பண்ணணும். அண்ட் அவங்கள வந்து சோதனை செய்யறதுக்குண்டான உரிமையும் ஒரு பெண் காவல் அதிகாரிக்கு மட்டும்தான் உண்டு. ஒருவேளை பெண் அதிகாரி இல்லை அப்படின்னா மேலதிகாரி முன்னாடி பண்ணலாம், ஆனால் அவங்க சோதனை செய்கிற உரிமை வந்து கிடையாது. அவங்க வந்து உடனே வந்து மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, அவங்கள ஏமாத்துறாங்க இல்லை நம்ம வந்து விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் பார்த்து நடந்துக்கணும். சரி, இப்போ ஒருத்தர் போலீஸ்காரங்க கைது பண்ண வராங்க அப்படின்குள்ள வந்துட்டு யாரோ கைது பண்ண வராங்களோ அவங்க என்ன பண்ணணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது? கைது செய்ய வராங்க அப்படிங்கும்போது முதல்ல பதட்டப்படக்கூடாது. நீங்கள் யார், எந்த ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, எந்த அஃபென்ஸ்க்காக நீங்கள் என்ன கைது செய்ய விரும்புகிறீங்க இல்லை கைது செய்ய போகிறீங்கிறத விவரத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அண்டு தன்னோட சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்டுக்கோ வந்து முதல்ல அதை அந்த இன்ஃபர்மேஷனை போய் அவங்களுக்கு ரீச் ஆக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வழக்கறிஞர் மூலமாக தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிற ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு எப்போவுமே உண்டு. அதுக்கு நாங்களும் சரி, எங்களை மாதிரி வழக்கறிஞர் சமூகமும் சரி எப்போவுமே ரெடியாக தான் இருக்கும். யாராவது உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சோ இல்லை டவுட்டோ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா முதல்ல வாரண்ட் இருக்கான்னு கேளுங்க. வாரண்ட் இல்லைன்னா நான் சொன்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்களை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மதீஸ் லீகல் லென்ஸ். சமைக்கிறதுக்கு ஒரு ஆளுன்னு வச்சுக்கோ, வீட்டு வேலையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் வீடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட்டா கூட ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் மினிமம் சம்பளம்னா கூட சரி, இவ்வளோ பேருக்கு நீ எவ்வளோ சம்பளம் கொடுப்பேன்? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஒரே ஆள் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதையும் எல்லா தலைமையில சுமத்திக்கிட்டு உன்னை பீஸ்ஃபுல்லாக வேலை பார்க்க விட்டாதான் நீ உன்னோட ஆஃபீஸில் போய் ஒழுங்காக வேலை பார்க்க முடியும். நீ ஒழுங்காக வேலை பார்த்தா தான் உனக்கு சம்பளம். அந்த சம்பளத்துலேருந்து நீ வாங்குற சொத்து தான் அது. ஸோ இப்போ சொல்லு, அந்த சொத்துல மனைவிக்கு சம பங்கு இருக்கா இல்லையா?